வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு இன்வெர்டர் மாடல் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் இது சோக் ஆயிடுச்சு. இப்போ பின்னால்லேருந்து வெளியிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைனரை மாற்றிட்டு கேஸ் சார்ஜ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைனர் கிட்ட பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைனர் ஃபுல்லாக பின்னஸ் ஆகிடும். அதுக்கு அந்த பக்கம் கேஸில் போகாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைனரை மட்டும் மாற்றிட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணால் ஓகே ஆகிடுது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணிட்டு போடுவோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைனரை மட்டும் மாற்றலாம். வேறு எதுவும் பண்ணலை. மாற்றி பேக்கப் போட்டு நான் அப்படியே கேஸ் எடுப்பேன். நம்ம ஸ்ட்ரைனரை வந்து வெல்டடிச்சலாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கண்டன்சர் இரும்பு பைப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைனரை வெல்டடிக்கிறேன் ஃப்ளக்ஸை வச்சு. நம்ம உங்களுக்கு முடியாது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வந்து ஒரு ஃபிட்டு காப்பர் பைப்பை வச்சு கூட நம்ம வெல்டடிச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வேக்கம் போட்டிருக்கேன் நான். இந்த ஸ்ட்ரைனர் வெல்டிங் முடிச்சிட்டோம். லீக் இல்லாமல் முடிச்சு நம்ம வேக்கம் போட்டிருக்கோம். வேக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஓட விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா போர்டெலாம் கழட்டி வச்சிட்டோம். இல்லாட்டி வந்து நம்ம ஹீட்டில் வந்து பிளாஸ்டிக்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ வேக்கம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜ் பண்ணுறேன். 600A கேஸ் இது பார்த்தீங்கன்னா 0 கீழே தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிராம் கணக்கில் நீங்கள் வெயிட் வச்சு சேர்த்திக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிக்கரில் போட்டிருப்பாங்க, இந்த கிராமில் போட்டிருப்பாங்க. நம்ம அது மாதிரி கூட வெயிட் வச்சு சேர்த்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 0க்கு மேலே போகக்கூடாது. 0க்குள்ளே வச்சுட்டோம்னா கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் வருமா வராதுங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகணும். அதே மாதிரி ஸ்ட்ரைனர் ஹீட் ஆகிடுச்சு, வார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள கூலிங் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.